வணக்கம். தமிழ் டுடேக்காக உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இன்றைய தினம் ஒரு கலந்துரையாடல். இது கொஞ்சம் வித்தியாசமாக சினிமா சம்பந்தப்பட்ட ஒரு கலந்துரையாடலாக இருக்கப் போகிறது. அதற்கு தமிழகத்தில இருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு வெற்றி அவர்கள் என்னோடு இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு பரவலா பேசப்படுகின்ற விடயம் இந்த குட், பேட், அக்லி என்கின்ற அஜித்குமாருடைய திரைப்படத்திலே இசைஞானி இளையராஜா அவர்களுடைய பாடல்கள் சிலவற்றை பயன்படுத்தியதற்கு அவர் சார்பாக ஒரு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த இசைஞானி இளையராஜா அவர்கள் தன்னுடைய இசையை பாடல்களை பயன்படுத்துவதற்கு நோட்டீஸ் அனுப்புவது இது முதல் தடவை அல்ல. ஒவ்வொரு முறை வரும்போதும் இது பரபரப்பாக பேசப்படும். அது தொடர்பான வாத பிரதிவாதங்கள் வரும். அது தொடர்பான சட்ட விளக்கங்கள் வரும். அது தொடர்பான ரசிகர்களினுடைய சண்டைகள் இடம்பெறும். அதற்கு பிறகு அது நீர்த்து போகும். மீண்டும் திருப்பி இது போன்ற ஒரு சூழல் வரும். முதல்ல இந்த குட் பேட் அக்லி திரைப்படத்துல இருக்கின்ற இந்த சர்ச்சை தொடர்பில் ஒரு தெளிவுபடுத்திடுங்க. அதற்கு பிறகு இது தொடர்பான மற்ற விடயங்களை நாங்க பேசலாம். இல்ல, இந்த குட் பேட் அக்லிக்காக இளையராஜா அவர்கள் நோட்டீஸ் அனுப்பிய பிறகு அவருடைய சார்பாக அவருடைய வக்கீல்கள் பேட்டியை பார்க்க நேர்ந்தது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவரிடம் முறையான அனுமதியை பெறவில்லை. அது மட்டுமல்லாவது இசையின் வடிவத்தை மாற்றி இருக்கிறார்கள், டிஸ்டார்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்க. அது ஒரு படைப்பாளியின், கிரியேட்டரின் தனிப்பட்ட உரிமை. இப்ப நீங்க இந்த மாதிரி ஒரு இசை வடிவத்தை நீங்க மாத்துறீங்க அப்படின்னா அந்த சம்பந்தப்பட்ட கிரியேட்டர் கிட்ட முன் அனுமதி பெற வேண்டும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இது அவங்க பாடல்களுக்கு அனுமதி பெற்றாங்க பெறல அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சிருவோம். ஆனால் இசையின் வடிவத்தை நீங்க மாற்றுவது என்பது இந்திய காப்புரிமை சட்டத்தின் அடிப்படையிலேயே தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க விவாதத்தை முன்வைக்கிறாங்க. இப்ப இந்த அனுமதி விவகாரத்துக்கு வரும். இந்த படம் வெளிவந்து இது குட் பேட் அக்லி படத்துல அவர்கள் பயன்படுத்திய இளையராஜாவின் பாடல்கள் அந்த படத்தையே என்ஹான்ஸ் பண்ணுது அப்படிங்கிற விஷயத்த வக்கீல்கள் வாதமா வைக்கிறாங்க அந்த பேட்டியில. ஒரு படத்துடைய சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இல்ல ஒரு படத்துடைய வெற்றிக்கு அந்த பாடல்கள் ஒரு உந்துதலை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. என்னன்னா, இந்த படம் சம்பந்தப்பட்டு வெளிவந்த பல விமர்சனங்கள்ல பாத்தீங்கன்னா, அந்த இளமை இதயதோ பாடல் அந்த படத்துல ஒரு சரியான தருணத்துல அந்த ஒரு மற்ற இதே நீங்க ஒரு சாதாரண வேற ஒரு அந்த படத்துடைய இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் ஒரு பின்னணி இசை அமைச்சிருந்தா கூட இந்த அளவுக்கு அந்த காட்சி எலிவேட் ஆயிருக்குமா அப்படிங்கிற சந்தேகத்தை தான் விமர்சகர்கள் முன் வச்சிருக்காங்க. இப்படி ஒரு விஷயம் வரும்போது ஒரு மாபெரும் படைப்பாளி, இந்திய திரையுலகம் மட்டுமல்லாது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் கொண்டாடப்படக்கூடிய ஒரு இசையமைப்பாளர் இளையராஜா அவர்கள் கிட்ட இந்த படத்துல இன்னொன்னு நான் நண்பர்கள் கிட்ட இப்போ நம்ம படம் முதல் நாள் முதல் காட்சி பார்த்ததால அந்த கிரெடிட் படத்தோட பிகினிங்ல டைட்டில் போடுவாங்க இல்லையா, நம்ம அதை ரொம்ப ரொம்ப உன்னிப்பாவும் கவனிக்க முடியாது. ஆனா இந்த படத்துல இப்படியான பாடல்கள் அமைஞ்சிருக்கா அப்படிங்கறதே நமக்கு படம் பார்த்த பிறகுதான் தெரியும். என்ன சொல்றாங்க, இப்ப இது சம்பந்தமா நம்ம பேசின பிறகு நான் இது சம்பந்தமான தரவுகளை தேடும் போது என்ன சொன்னாங்கன்னா, படத்தோட பிகினிங்ல இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு கூட எந்த ஒரு கிரெடிட்டும் அந்த டைட்டில் இடம் பெறல அப்படின்னாங்க. இதுக்காக நம்ம படத்தை போய் தியேட்டர்ல ஒரு முறை பார்த்து அந்த பிகினிங்ல வர டைட்டிலையும் எண்டுல வர டைட்டிலையும் செக் பண்ணாதான் தெரியும் அவங்க அதுக்கு உண்டான கிரெடிட் கொடுத்துருக்காங்களா இல்லையான்ட்டு. அவங்க இளையராஜா அவர்களுடைய பாடல்களையும் மட்டும் பயன்படுத்தல, வித்யாசாகர் அவருடைய பாடல்களையும் பயன்படுத்தி இந்த படத்துல நிறைய பாடல்கள் பயன்படுத்தி இருக்காங்க. அதுவே விமர்சனத்துல ஒரு பெரிய கேள்வியையும் ஒரு சர்ச்சையையும் எழுப்புச்சு படம் வெளிவந்த அந்த 1-2 நாட்களில். இன்னைக்கு இந்த விவகாரம் இளையராஜா நோட்டீஸும் இது சார்ந்து இப்ப நம்ம இங்க என்ன பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தயாரிப்பு நிறுவனமான மைத்ரி மூவி மேக்கர்ஸ் இதுக்கு என்ன மாதிரியான ஒரு விளக்கத்தை கொடுக்க போறாங்க அப்படிங்கறத தான் நாம காத்திருந்து பார்க்கணும். அந்த காத்திருப்பு இருக்கிற நேரத்துல நீங்க குறிப்பிட்டதுதான், இவர் இளையராஜா அவர்களுடைய பாடல் மாத்திரமல்ல வித்யாசாகருடைய பாடல்களும் இதுல சேர்க்கப்பட்டிருக்கு. ஆனால் வித்யாசாகர் தரப்பிலிருந்து இப்படி அணுகப்படவில்லை என்பது ரசிகர்கள் தரப்புல வைக்கப்படுகின்ற ஒரு வாதமாக இருக்கிறது. ஏன் இந்த முரண் வருகிறது? இல்ல இது என்னன்னா, இளையராஜா சமீப காலத்துல பாத்தீங்கன்னா இளையராஜா அவர்கள் இசையமைத்த படங்களின் பாடல்கள் இடம்பெற்ற திரைப்படங்கள் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருக்கு.
உதாரணத்துக்கு மலையாளத்துல பாத்தீங்கன்னா மஞ்சுமேல் பாய்ஸ் படம், அந்த ஒரே ஒரு குணா பாடல் மட்டுமே அந்த படத்தை ஒரு 250 கோடி ரூபாய் வசூலுக்கு வந்து அந்த படம் கொண்டுட்டு போச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடந்த வருடம் வெளிவந்த லப்பர் பந்து திரைப்படம், அந்த படத்துல இடம்பெற்ற இளையராஜா பாடல் நீ பொட்டு வச்ச தங்கக்கூடம் பாடலும் அந்த படத்துடைய வெற்றிக்கே ஒரு அடிநாதமா அமைந்த பாடல். இப்போ கடந்த சில வருடங்களா பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான பாடல்களை பயன்படுத்துவது என்பது அதிகமாக இருக்கு. அதுல யாரு அதிகமா பயன்படுத்தி இருக்காங்க? இளையராஜா பாடல்கள் தான் பயன்படுத்தி இருக்காங்க. இதுதான் இன்னைக்கு நண்பர்கிட்டயும் நான் பேசும்போது சொல்லிட்டு இருந்தேன். இங்க தமிழ்ல இருக்கிற டிவி சேனல்கள்ல இந்த ஆஹ், பாட்டு சம்பந்தமான நிகழ்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு இல்லையா? இளம் திறமையாளர்கள் பாடும் பாடகர்களுக்கான ஒரு நிகழ்ச்சிகள் 2 3 தனியார் சேனல்கள் நடந்துட்டு இருக்கு. இந்த சேனல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா யாருடைய பாடல்கள் அதிகமாக பாடப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இளையராஜா அவர்களுடைய பாடல்கள் தான். ஒரு 80 முதல் 90% வரை அந்த பாடல்கள் தான் பாடப்படுகிறது. அந்த பாடல்கள் தான் ரசிகர்களால் ரசிக்கப்படுகிறது. அதற்கு முந்தைய கருப்பு வேலை காலகட்டத்துல எம்எஸ்சி அவர்கள் இசையமைச்ச பாடல்களோ, இல்லை 90களுக்கு பிறகு ரகுமான் வந்த பிறகு வந்த பாடல்களோ, சமீபத்தில் அனிருத் பாடல்களோ அதிகமாக பாடப்படுவது இல்லை. இளையராஜா அப்படிங்கிற அவருடைய பாடல்கள், அவர் இசையமைத்த பாடல்கள், இளையராஜாவுடைய தாக்கம் தமிழ் சினிமா உலகில் மட்டுமல்ல ரசிகர்கள் மத்தியிலும் அதிகம். இன்னைக்கும் நீங்க யார்கிட்ட நீங்க ஒரு லாங் டிரைவ் போறீங்க, யாருடைய பாடல்கள் கேட்கறீங்கன்னா, ஒரு முதல்வர் சமீபத்தில் சிம்பொனி இசையமைக்கும் போது கூட முதல்வர் அவர்கள் இளையராஜாவை, தமிழக முதல்வர் இளையராஜாவை சந்தித்து பேசும்போது கூட இன்னும் பல பிரபலங்கள் வந்து அவருடைய பாட்டை தான் கேட்டுட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. சோ இளையராஜாவின் தாக்கம் இங்க 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 வந்து மிக அதிகமாக இருக்கிறது. நீங்க வித்யாசாகருடைய பாடல்கள் நீங்க சொன்னீங்களே, எனக்கு தெரிஞ்சு அவருடைய பாடல்களை பயன்படுத்துவது இதுதான் முதல் முறை. இல்ல இப்ப அதுக்கு உரிய இல்ல என்னுடைய அந்த கேள்வியில நான் இப்ப அத ஒரு டெக்னிக்கலாவே அதுக்கான பதில உங்கள்ட்ட எதிர்பார்க்கிறேன். எப்படின்னா, இப்ப இசைஞானி இளையராஜா அவர்களுடைய பாடல்களை தவிர்த்து விட்டு தமிழர்களுடைய வாழ்வியல நாங்க பார்க்க முடியாது. ஏனென்றால், எல்லா இடத்திலும் அவருடைய பாடல்கள் இருக்கிறது. அது நீங்க சொல்ற மாரி நிகழ்ச்சிகளா இருக்கலாம், ஒரு லாங் டிரைவா இருக்கலாம், அல்லது ஒரு தூங்குவதாக இருக்கலாம், எங்களுடைய தனிமைக்காக இருக்கலாம், அல்லது சந்தோஷத்துக்காக இருக்கலாம். இசைஞானி இளையராஜா என்பவரை தவிர்த்துவிட்டு நாங்கள் பார்க்கவே முடியாது. அது மாற்று கருத்தே இல்ல. அந்த அளவு தூரத்திற்கு அவருடைய பாடல்கள் எல்லா இடங்களிலும், எல்லாருடைய வாழ்வியலிலும் வியாபித்திருக்கு. வித்யாசாகர் அவர்களுடைய பாடல்கள் ஒப்பீட்டளவுல குறைவாக இருந்தாலும், இப்ப ஒருவர் அணுகுகின்ற முறை இருக்கிறதா? என்றால் இது இப்ப பொதுவாக இது இளையராஜா செய்த தவறு என்று சுட்டிக்காட்டுபவர்கள் வைக்கின்ற வாதம். அதற்கான ஒரு விளக்கத்த தான் உங்கள்ட்ட கேட்கப் போறோம். அதுக்காக தான் இந்த கேள்விய முன்வைக்கிறேன். வித்யாசாகர் போன்றவர்கள் இப்படியான பாடல்களை பாவித்தாலும் கண்டும் காணாமல் இருக்கிறார்கள். தேவா போன்றவர்கள் தங்களுடைய பாடல்களை பாவித்தால் அது தனக்கு பெருமை தானே, அப்ப பாவிச்சுட்டு போகட்டும் என்று ஒரு கருத்து சொல்கிறார்கள். இப்படி அது ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட முடிவு ஒன்றும். இன்னொரு புறத்துல அதை மறுக்கின்றவர்கள் சொல்கின்ற விடயம் தேவா போன்றவர்களுக்கும் சரி, வித்யாசாகர் போன்றவர்களுக்கும் சரி, இளைய ரஹ்மான் போன்றவர்களுக்கும் சரி, இந்த ராயல்டி என்கின்ற விஷயம் ஒரு ஹிடன்ல போய்க்கொண்டுதான் இருக்கு. அதனால அவன் சத்தம் போடாம இருக்கிறான். இளையராஜா வெளியில சொல்றாருன்ற மாதிரியான சில கருத்துக்களும் இந்த வாத பிரதிவாதங்கள் முன்வைக்கப்படுகின்ற இடங்களில் முன்வைக்கப்படுகிறது. டெக்னிக்கலி இதுல என்ன உண்மையான விடயம் என்றதை சொல்ல முடியுமா? உங்களுடைய கேள்வியிலேயே ஒரு பதில் இருந்தது. தேவா அவர்கள் சொல்லும்போது பெருமைப்பட வேண்டிய விஷயம் தானே அப்படிங்கிற மாதிரி அவர் கடந்து போறதா நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க. இதேதான் இப்போ எத்தனை தேவா பாடல்கள் திரைப்படங்களில் மீண்டும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, எத்தனை வித்யாசாகர் பாடல்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த படங்கள் அப்படி பயன்படுத்தப்பட்டிருந்தால் அந்த படங்கள் பெற்ற வசூல் என்ன, அந்த படங்கள் மூலம் கிடைத்த லாபம் என்ன, இந்த கணக்கு பார்க்க வேண்டியிருக்கு. சினிமா அப்படிங்கிறதே ஒரு வியாபாரம் தான். இன்னைக்கு இருக்கிற சூழல்ல எல்லாருமே சொல்லுவாங்க, ஏஆர் ரகுமானோ இல்ல அனிருத் இவங்கெல்லாம் ஏன் இந்த ஒரு ராயல்டி வட்டத்துக்குள்ள வரல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. நான் சொல்லிக்க விரும்புறது ஒன்னே ஒண்ணுதான். இளையராஜா அவர்கள் வந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த அக்ரிமெண்ட், காப்பிரைட், அதுக்கப்புறமா ரைட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பெரிய அளவில் வந்து வியாபார ரீதியான ஆவணங்கள் மூலமாக அந்த பரிமாற்றங்கள் வந்து மிகவும் ஒரு அரிதார். டெக்னிக்கலின்னு சொல்றதை விட லீகலி சட்டப்பூர்வமாக பெரிய அளவில் வடிவமைக்கப்படவில்லை. இதே 90கள்ல தான் ஏஆர் ரகுமான் அவர்கள் வந்தார். அவர் நுழையும் போதே அவர் அதை பற்றிய ஒரு சர்வதேச அளவில் அவர் வந்து ஒரு அனுபவத்தை எடுத்துக்கிட்டு வெளிநாடுகளில் எப்படி இந்த காப்புரிமையை ஃபாலோ பண்றாங்களோ அதை அவர் வந்து ஆரம்ப கட்டத்திலேயே அவர் பண்ணிட்டாரு.
இளையராஜா அத மாதிரி பண்ணல அப்படிங்கறதுதான் திரையுலகத்துல எல்லாருமே சொன்னாங்க. ஒரு சின்ன சமீப காலமா சின்ன தான் தெளிவுக்காக கேட்கிறேன். இப்ப இளையராஜா செய்யல, ஆனால் இப்போது செய்வதும் ரகுமான் செய்து கொண்டிருப்பதும் அப்ப ஒன்றுதான். அதுல எந்த வேறுபாடும் இல்லைன்றீங்க அப்படியா? ஆமா. இப்போ ரகுமான் வந்து ஆரம்ப கட்டத்தில் இருந்தே இந்த மாதிரியான காப்புரிமை விவகாரத்துல அவருடைய அக்ரிமெண்ட் வந்து தெளிவாவே அவர் வந்து அவருடைய ஒப்பந்தம் போடும்போதே மிக தெளிவா அவர் ஒப்பந்தம் போட்டு முடிச்சிட்டாரு எப்படி அப்படிங்கறதுதான் இருக்குது? இப்ப திரையுலகத்துல ரகுமான்ட்ட ஒரு வைக்கப்படக்கூடிய பாட்ட வாதம். பாவிச்சு அந்த படம் வெற்றி பெற்று வசூல பெறுதுன்னா, ரகுமானுக்கு அதுல இருந்து ஒரு ஷேர் போகும். அப்படியான எக்ரிமெண்டா இருக்குமா அது? எல்லாமே ஒண்ணும் இல்ல. இப்ப 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 நான் ஒரு 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 செய்தி இன்னைக்கு இந்த காப்புரிமையை பத்தி இன்று காலையில இருந்து இந்த விவாதம் போயிட்டு இருக்கும்போது நான் வந்து எக்ஸ் தளத்துல ஒரு ரகுமான் குறித்து ஒரு செய்தி படிக்க நேர்ந்தது. சுபாஷ் கை, பிரபல இயக்குனர் சுபாஷ் கையோடைய ஒரு இந்தி படம். அதுக்கு ரகுமான் தான் இசையமைச்சிருந்தாரு. அவங்க வீட்டு நிகழ்வு, ஏதோ ஒரு இல்ல திருமண நிகழ்வோ ஏதோ ஒரு நிகழ்வுல ரகுமான் உடைய ஒரு இசை விழா நடந்திருக்கா. அந்த விழாவில் பயன்படுத்துறதுக்கு சுபாஷ் கை அவர்களே வந்து அதற்குரிய கட்டணத்தை செலுத்திவிட்டு தான் அந்த பாடலையே பயன்படுத்தினார் அப்படிங்கிறது இருக்கு. இன்னொரு விஷயமும் நான் இதுல சொல்ல விருப்பப்படுறேன். ஒரு நான் பேர் சொல்ல விரும்பல. ஒரு தமிழ் இயக்குனர், ஒரு பிரபலமான தயாரிப்பாளர். அவருடைய படத்துல ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு படம் ஓடுச்சு. அந்த படத்துல 2ஆம் பாகம் எடுத்தாங்க. முதல் பாகத்துக்குள்ள அவர் பயன்படுத்தின பாட்ட 2ஆம் பாகத்துல இத்தனைக்கும் அதுக்கு பிரபல இசையமைப்பாளர்லாம் கிடையாது. அவருடைய அறிமுக இசையமைப்பாளர் தான். ஆனா அந்த பாடலுடைய காப்பிரைட், ஆடியோ ரைட்ஸ் வந்து வேற ஒரு கம்பெனிக்கு அவங்க குடுத்துட்டாங்க. ஓகே. இவரு அணுகி கேட்கும்போது அவருகிட்ட அவங்க கேட்டது வந்து சில பல லட்சங்கள். ஓகே. அவர் அத ரைட்ஸ் குடுத்ததே ஒரு சில லட்சங்களுக்கு தான். ஒரு 1 லட்சம் 2 லட்சம்னு வச்சுக்கங்களேன். 2ஆம் பாகத்துக்கு அந்த முதல் பாக பாடலை அவர் பயன்படுத்த கேட்கும்போது அவங்க கேட்ட தொகை, அவரு விற்ற உரிமையை காட்டிலும் 2, 3 மடங்கு குடுத்து தான் அவர் அந்த பாடலை வாங்கி பயன்படுத்தி இருக்கிறார். இப்போ கார்ப்பரேட் கம்பெனிகள் வந்த பிறகு இது எங்க இது மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொபைல் புரட்சின்னு தான் நம்ம சொல்லணும். இன்னைக்கு நம்ம ஒரு ரிங்டோனு, காலர் டியூன் இதெல்லாம் நம்ம பயன்படுத்தும் போதே, இங்க தமிழகத்தை பொறுத்தவரை, இந்தியாவை பொறுத்தவரை ஒரு இளையராஜா அவர்களுடைய பாட்ட நீங்க வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கு வந்து காப்புரிமை பெற்ற நிறுவனம் இருந்திருந்தால் அவங்க பயன்படுத்தினாங்கன்னா, அந்த பாடலுக்கு வந்து ஒரு இந்திய ரூபாய் மதிப்பில் ரூ. 30 மாதிரி கட்டணம் வாங்குகிறார்கள். எப்படி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்த பிறகுதான் எல்லாமே மெர்ச்சன்டைஸ், கமர்ஷியலைஸ் ஆயிடுச்சு எல்லாமே. அப்படி இருக்கும்போது இளையராஜா அவர்கள் இது வந்து அவர் இதுல என்ன நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் சில ஒரு தவறான புரிதல் நான் சொல்றேன். இளையராஜா அவர்கள் இப்படி காப்பிரைட் வாங்குறது அவருக்காக மட்டுமே அவர் கேட்கவில்லை. அவர் சார்ந்த இசை இசை கலைஞர்கள் அனைவருக்கும் சேர்த்துதான் அவர் வந்து பிரிச்சு கொடுக்கணுங்கிறத என்னைக்கோ சொல்லிட்டாரு. இது ஒவ்வொரு முறை ராயல்டி இதுதான் வரும்போதும் இது எல்லாருமே விளக்கக்கூடிய கேட்கிற விஷயமும் கூட. ஏனென்றால் இளையராஜா அவர்களை பொறுத்தவரைக்கும் அவர்ட்ட இல்லாத அளவுக்கு உழைப்பு அல்லது அவர்ட்ட இருக்காத பணம் இருக்க போறதில்லை. இப்படி இருக்கும்போது எதுக்காக இதுல ஒரு அடம் பிடித்துக் கொண்டிருக்கிறார் என்ற ஒரு கேள்விய நிச்சயமாக நிறைய பேர் கேட்கிறார்கள். அதுக்கு இந்த பதில் பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லுங்க. நிச்சயமா பல இசை கலைஞர்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதுதான் அவருடைய இந்த சட்ட போராட்டத்திற்கான ஒரு ஒரு முழு முயற்சி. இது வந்து பலர் வந்து தவறான புரிதல்கள்ல அவரு என்னமோ காப்பிரைட் வாங்குறது எல்லாமே அவருடைய வீட்டுக்கே அவர் எடுத்துட்டு போற மாதிரியான ஒரு புரிதல் தான் இங்க பல பேர் கிட்ட தவறுதலா இருக்குது. இதுக்கு முன்னாடி பல ராயல்டி சம்பந்தமா அவர் ஒவ்வொரு முறை வரும்போதும் இது ஒவ்வொரு தரப்பில் இருந்தும் விளக்க வேண்டியதா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்தையும் சொல்ல விரும்புறேன். நிறைய பேர் இன்றைய தலைமுறையினர் வந்து இப்போ இளையராஜா அவர்கள் பத்தி தெரியாம அவங்க விமர்சிக்கிறது, எக்ஸ் தளத்துல கமெண்ட் பண்றதெல்லாம் படிக்கும்போது உண்மையிலேயே கோபம் வரும். ஏன்னா நான் வளர்ந்த காலகட்டம் வந்து இளையராஜா அவர்கள் வளர்ந்த அதே என்னோட சிறு வயது பருவத்திலிருந்தே நான் வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்கேன். அவருடைய அவரை பத்தின ஒரு வரலாறு, சினிமா வரலாறு அவரை பத்தி தெரிஞ்சதுன்னா அவர் எத்தனை எத்தனை புதுமுக இயக்குனர்களுக்கு அவருடைய பாடல்களால் அந்த படங்கள் ஓடி இருக்கு, எத்தனை புதுமுக நடிகர்கள், எத்தனை வளரும் நடிகர்கள், இது மட்டும் இல்லாம எத்தனை தயாரிப்பாளர்களுக்கு அவர் மிக குறைந்த கட்டணத்தில் இசையமைத்துள்ளார். அதாவது குறைந்த சம்பளத்தில். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பல தயாரிப்பாளர்களிடம் அவர் பணமே வாங்காமலும் இசையமைத்திருக்கிறார். நீங்க பல பல வரலாறு இருக்கு. அதெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் இன்றைக்கு இருக்கிற இசையமைப்பாளர்கள்லாம் அந்த அப்படி 2K கிட்ஸ் பணியாற்றி போன்றவர்கள் இருப்பாங்களா? அந்த 2K கிட்ஸ் போன்றவர்களிடமிருந்து வருகின்ற கேள்விதான் இது. அப்படி என்றால், இப்ப
இப்ப 2K கிட்ஸ் மாத்திரமல்ல, சில பேரிடமிருந்து வரக்கூடிய ஒரு கேள்வி. அந்த கேள்வியில இருக்கிற நியாயத்த நான் உங்கள்ட்ட கேட்கிறேன். அதுக்கான பதில சொல்லுங்க. இப்ப குறிப்பா எப்படி சொல்வார்கள்ன்னு சொன்னால், நாங்க ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறோம். வேலைக்கு போறோம் என்று சொன்னால், எங்களுடைய அவுட்புட் வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா இருந்தாலும் சரி, மீடியமா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு லெவலுக்கு கீழ இருக்கின்றாலும் சரி, அதுக்கான ஒரு சம்பளம் எங்களுக்கு வழங்கப்படுகிறது. அந்த சம்பளம் வழங்கப்படும்போது, நாங்க அதுக்காக உழைக்கிறோம். உழைச்சு அதனுடைய அவுட்கம்ம குடுத்துட்டு, நாங்க அதற்கான ஊதியத்த வாங்கிக் கொண்டு வந்துர்றோம். அது வந்ததற்கு பிறகு, அது நான் தான் செய்த ப்ராஜெக்ட். அத நான் எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்று சொல்வது, இப்ப சாதாரணமாக மற்ற தொழில்கள்ல அது இருக்கிறது குறைவு. ஆனால் இது என்று வரும்போது, இப்ப இந்த பாடல்கள் என்று வரும்போது, தயாரிப்பாளர் என்று ஒருத்தர் இருக்கிறார். அவரிடம் ஊதியங்கள் இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஊதியம் பெறாத படங்கள விட்டுருவோம். ஊதியம் பெற்றுக்கொண்டு இசைஞானி அவர்கள் இசையமைத்திருக்கக்கூடிய படங்கள், அதனுடைய பாடல்களுக்கு அவர் ஊதியத்த பெற்றார் என்றால், அந்த இசைக்குழுவுல இருந்தவர்களும் அந்த ஊதியத்த பெற்றிருப்பார்கள். நிச்சயமாக அவர் பகிர்ந்து குடுத்திருப்பார். அவர்களுக்கான ஊதியத்தையும் வாங்கி குடுத்திருப்பார். அப்ப அப்படி இருக்கும்போது, இத்தனை ஆண்டுகள் கழித்து அந்த ஊதியத்தையும் பெற்றுக்கொண்டு, இப்ப இப்படி ஒரு காப்புரிமைக்கான பணத்தையும் பெற்றுக்கொள்வது என்பது எவ்வளவு நியாயமானது என்ற ஒரு கேள்வியும் சமூகத்தில் எழுப்பப்படுகிறது. கலைப்படைப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்னு அந்த 2K கிட்ஸுக்கு நான் கேட்டுக்க விரும்புறேன். இது கலைப்படைப்பு. நாம நார்மலா செய்யற வேலை இல்ல. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு சோசியல் மீடியால நாம ஒரு பதிவு எழுதுறோம். இப்ப நானே யோசிச்சு ஒரு பதிவு எழுதுறேன் அப்படின்னா, அந்த பதிவை இன்னொருத்தர் காப்பி அடிச்சு போடும்போது எனக்கு எவ்வளவு கோபம் வரும். இன்னைக்கு பலர் நீங்க அதே 2K கிட்ஸ் கிட்ட கேட்கிற அவங்க ஒரு போட்டோ எடுத்தாலோ, அவங்க அதை இன்னொருத்தர் அவங்க அனுமதி இல்லாம பயன்படுத்தும் போது அவங்களுக்கு என்ன கோபம் வரும். இதே இது இது எதுக்கு இன்னொரு உதாரணமாவும் நான் இதுக்கு சொல்ல வரேன். கலைப்படைப்பு அப்படிங்கிறது வந்து அவருடைய தனிப்பட்ட ஒரு இயக்குனர் சொல்லியிருக்கலாம். ஒரு பாடலாசிரியர் எழுதியிருக்கலாம். எல்லாமே முடிஞ்சு அதனுடைய முழு வடிவம் ஒரு பாடலுக்கு முழு வடிவத்துக்கு சொந்தக்காரர் இசையமைப்பாளர் தான். இன்னொரு கேள்வி, பணம் வாங்கிட்டாருன்னு சொல்றீங்கல்ல, எல்லா துறையிலையும் அக்ரிமெண்ட் ஒப்பந்தம்னு ஒண்ணு இருக்கு. எந்த தயாரிப்பாளராவது நான் உனக்கு பணம் கொடுத்துட்டேன், இந்த ரைட்ஸ் வந்து உங்களுக்கு கிடையாது எனக்கு தான் அப்படின்ட்டு எழுதி வச்சிருக்காங்களா? இல்ல அப்படி இல்ல. இருந்து அந்த காலத்துல எல்லாமே அப்படி இருக்கா? இல்ல. அந்தந்த காலகட்டங்கள் ஆடியோ உரிமை இப்போ ஒண்ணும் இல்ல. இப்போ நான் வந்து சேட்டலைட் சேனல்கள்லயும் நான் வேலை பார்த்திருக்கேன். அங்க அக்ரிமெண்ட் வரும்போதே பார்த்தீங்கன்னா, ஒரு தயாரிப்பாளர் ஒரு தனியார் டிவிக்கோ, ஓடிடி நிறுவனத்துக்கோ அவங்க படத்த குடுத்துட்டாங்க, பணம் வாங்கிட்டாங்கன்னா, திரும்ப அவர் அந்த படத்த இது நான் எடுத்த படம்னு உரிமை கொண்டாட முடியுமா? இல்ல. நிச்சயமா முடியாது. அதேதான் இதுலயும். நீங்க இங்க ஒரு இசை படைப்பு நீங்க போட்டீங்க. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இசை சார்ந்த துறைகளில் காப்புரிமை என்பது இப்படித்தான். இது 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 ஒரு விதண்டாவாதமான ஒரு கேள்வி இது. இல்ல இப்ப அதாவது நான் 2K கிட்ஸ் நீங்க சொல்றதுக்கு சொல்றேன் நானு. இல்ல இப்ப பணம் சம்பளம் குடுத்துட்டோம். நீங்க சொல்ற சம்பளம் குடுத்துட்டோம். மாதிரியான இந்த அதனால அது எங்களுக்கு தான் சொந்தம்னா, அப்ப நீங்க அக்ரிமெண்ட் போடும்போதே நாங்க சம்பளம் குடுத்துட்டோம். இது எங்களுக்கு தான் சொந்தம்னு அந்த தயாரிப்பாளர் எழுதி வாங்கியிருக்கலாமே. இங்க யாரும் அது மாரிலாம் எழுதி வாங்குறது கிடையாது. ஆடியோ உரிமை அப்படிங்கிறது தனிப்பட்டு வித்துடுறாங்க. பல ஆடியோ உரிமை இளையராஜா காலகட்டத்தில் அவர் வந்து பீக்ல இருந்த சமயங்களில் கூட எந்தெந்த ஆடியோ நிறுவனம் இருந்தது அதுதான் இப்போ வழக்குகள் சில நிறுவனங்கள் மீது உண்டான வழக்குகள் இன்னும் இங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் நிலுவையில் உள்ளது. அது போயிட்டு இருக்கு. எல்லா இடத்துலயுமே தயாரிப்பாளர் வந்து அவங்க அக்ரிமெண்ட்டை போட்டுட்டு அவங்க அதுக்கு ஏற்றபடி கொடுத்துருவாங்க. அதுல இசையமைப்பாளர் இசை அப்படிங்கிற வடிவத்துக்கும் புத்தகம் எழுதுறதுக்கும் எல்லாமே இருக்கு. இப்போ இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன். ஒரு ஒரு எழுத்தாளர் ம். புத்தகம் எழுதுறாரு. அவர் வந்து அந்த அந்த புத்தகத்துக்கு உண்டான ராயல்ட்டிய ஒரு பப்ளிஷர் பதிப்பகத்தாருக்கு கொடுத்துடுறாரு. அதுல அவங்க அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போதே முழு உரிமையும் அவருக்கேவா இல்லை இந்த மாதிரி 50-50 இவங்களுக்கு 50 எனக்கு 50 விற்பனையிலான்ங்கிறத அக்ரிமெண்ட் போடும் போதே வந்துடும் எல்லாம். இது எல்லாமே அக்ரிமெண்ட் சார்ந்து அக்ரிமெண்ட் வச்சு அந்த ஒப்பந்தத்துல இவங்க எல்லாருமே போட்டுக்கிட்டது. இப்போ வந்து கிடையாது நாங்க பணம் கொடுத்துட்டோம் உங்களுக்கு சொந்தம்னா அப்ப என்ன நீங்க அக்ரிமெண்ட் போட்டீங்க அதுதானே கேள்வி. இப்ப அப்போ அதே தயாரிப்பாளரோ இல்ல அதே இயக்குனரோ இல்ல நான் தான் இதுக்கு உண்டான கதையை கொடுத்தேன், இதுக்கு உண்டான சிச்சுவேஷன் நான் தான் கொடுத்தேன், இது எனக்கு தான் உரிமைன்னா அதை இப்ப ஏன் பேசுறீங்கன்னு நான் கேட்கிறேன். இப்ப அன்னைக்கு இந்த மாதிரி உருவாக்கின காலகட்டத்துல அப்ப அன்னைக்கு யாரும் பேசலையே. உங்கள போன்ற பத்திரிகையாளர்கள், ஊடக சினிமா ஊடகம் சார்ந்து பயணிக்கின்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. சட்ட வல்லுநர்கள் நிறைய பேர் இருக்கலாம். பல முன்னாள் தயாரிப்பாளர்கள் இருக்கலாம். இசைஞானி அவர்களோடு பணியாற்றியவர்கள் இருக்கலாம். இது தொடர்பான தெளிந்த அறிவு பெற்றவர்கள் நிறைய பேர் இருக்கும்போது, தொடர்ச்சியா இப்ப இளையராஜா அவர்கள் இது முதல் தடவை அல்ல. பல தடவை அனுப்பியாச்சு இந்த நோட்டீஸ். அப்படி அனுப்பும்போது, தொடர்ச்சியாக அதுவும் சினிமா துறையிலே இப்போது முன்னணியில இருக்கு. இப்ப ஜி.வி. பிரகாஷுக்கெல்லாம் இது தெரிந்திருக்கும்.
இப்படி போட்டால் ஒரு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்றது அவருக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும். அதே மாதிரி கடந்த தெரிஞ்சிருக்கு. காலத்துல பணியாற்றியவர்களுக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப தெரிந்து கொண்டே இது எல்லாவற்றையும் இவர்கள் பாவிப்பதற்கான காரணம் என்ன? ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரமோஷனா? அல்லது அ ஓகே ஒரு நெகோசியேஷனுக்கு போயிடலாம் என்று சொல்லி யோசிக்கிறார்களா? ஒரு இது தவறு என்று தெரிந்து கொண்டே, அதை தொடர்ச்சியாக ஒரு சமூகம் அல்லது ஒரு ஒரு குறிப்பிட்ட நபர்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டு வாரதுக்கான காரணம் என்ன? இல்ல இதுல பாத்தீங்கன்னா, இதுல ஒரு இளையராஜா அவர்கள் பாடல்களை பொறுத்து வழக்குகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்போ இதுல பயன்படுத்தி இருக்கிற பாடல்கள் பாத்தீங்கன்னா, "இளமை இது ஏதோ என் மஞ்சக்குருவி" இந்த பாடல்கள்லாம், இப்ப தயாரிப்பாளர் தரப்புல இருந்து அவங்க வந்து ஒரு அறிக்கை குடுக்கணும், இல்ல செய்திக்குறிப்பை வெளியிடணும். இந்த பாடலை நாங்கள் இவர்களிடம் இருந்து தான் உரிமை பெற்று பயன்படுத்தினோம் அப்படின்னு சொல்லி அவங்க குடுக்கணும். ம். அப்போ அவங்க எந்த நிறுவனத்துக்கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்கன்னு தெரியும். அந்த நிறுவனம் இளையராஜா அவர்கள் கிட்ட இருந்து இந்த உரிமையை வாங்கியிருக்காங்களான்னு பார்க்கணும். இல்ல இளையராஜா அவர்கள் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் கிட்ட இருந்து அந்த உரிமை பெற்ற நிறுவனம் வாங்கியிருக்காங்களா அப்படின்னு இது ஒரு சிக்கலுக்குரிய ஒரு விஷயம். ஒருத்தர் அளிக்கும் பதிலை பொறுத்துதான் இது எதிலிருந்து நாம இத போகணும் அப்படிங்கிறது வந்து சட்டப்பூர்வமா பார்க்க முடியும். அப்புறம் நீங்க கேட்ட கேள்வி கொஞ்சம் மறந்துட்டேன். சொல்லுங்க. இல்ல இப்ப நீங்க சொன்னது இந்த குட் பேட் அக்லி படத்துக்கு அது அவர்கள் தயாரிப்பு தரப்பு பதில் சொல்ற வரைக்கும் காத்திருக்க வேண்டும். இது எங்கே இருந்து அவர்கள் அதற்கான அனுமதியை பெற்றார்கள். ஆனா இதுக்கு முன்னுக்கு லப்பர் பந்தா இருக்கலாம் அல்லது வேற வேற இடங்கள்ல நடந்த இளையராஜா அவர்கள் தொடர்பான இந்த பாடல்களினுடைய பயன்பாடுன்றது, பயன்படுத்தினால் இளையராஜாவிடமிருந்து நோட்டீஸ் வரும் என்பது தெரிந்து கொண்டும், அந்த படக்குழு அதை பயன்படுத்துகிறது என்றால், அதை எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? அதுதான் என்னுடைய கேள்வி. அது கைண்ட் ஆஃப் இல்ல. ப்ரமோஷன். அவங்க அதுதான் ரைட் ரைட். இப்ப வந்துருச்சு. அதுதான் நாங்க வேற ஒரு நிறுவனத்திடமிருந்து இப்போ நான் இது வந்த பிறகு ஒரு 2, 3 தரவுகள் தேடினேன். நீங்க நம்ம காலையில பேசின பிறகு 2, 3 தரவுகள் தேடும்போது 2 பாடல்களுமே வெவ்வேறு நிறுவனங்களிடம் இருப்பதாக ஒரு தகவல் வந்து தேடுதலில் கிடைத்தது. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை என்பது தெரியாது. இது ஓகே. வந்து தயாரிப்பு நிறுவனம் அதிகாரப்பூர்வமா தான் அறிவிக்கணும். ஏன்னா இது வந்து சட்டப்பூர்வமா இளையராஜா அவர்கள் அணுகுறாரு. சோ தயாரிப்பு நிறுவனம் நாங்க இந்த நிறுவனத்திடமிருந்து உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இளமை இது ஏதோ பாடல் வந்து ஏவிஎம் நிறுவன தயாரிப்பு. அந்த பாடலின் உரிமை அந்த தயாரிப்பு நிறுவனத்திடமே உள்ளதா? அல்லது இதனுடைய இளையராஜா அவர்களிடமே உள்ளதா? இல்லை இதை இப்ப வேறு இத ஏதாவது ஒரு நிறுவனம் வாங்கியிருக்கிறதா? நீங்களே அப்படி இந்த யோசிக்கும்போது, இளையராஜாவும் சரி, அவருடைய சட்டக்குழுவும் சரி, இதை யோசிக்காமல் சட்ட ரீதியாக அணுகி இருப்பார்களா? ஐவிஎம் கிட்ட இருக்கா, தங்கள்ட்ட இருக்கா? இல்ல கண்டிப்பா, கண்டிப்பா. அதுதான். அதுதான் அடுத்து சொல்ல வரேன் நான். இது இது எல்லாத்தையும் அலசி ஆராய்ந்து தான் ஒரு ஒரு வெளிப்படையா வராரு. அதாவது அஜித் அவர்கள் இன்னைய பொறுத்தவரைக்கும் தமிழ் சினிமாவில் முக்கியமான ஒரு நடிகர். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் ஆந்திராவில் மிகப்பெரிய தயாரிப்பு நிறுவனம். இன்னைக்கு 2 ஒரு ஒரு 2 ஒரு முக்கியமான சினிமா பிரபலங்களுக்கு மத்தியிலும் இளையராஜா அவர்கள் சட்டப்பூர்வமா அணுகுறாருன்னா, அவர் தரப்பில் நியாயம் இல்லாமல் அவர் அணுகுவதற்கும் வாய்ப்பில்லை இல்லையா? சோ இது என்ன மாதிரியான போகுங்கிறத நான் முதல்லயே சொன்னேன். இந்த மாதிரியான 3 விஷயங்கள் இதுல நம்ம பார்க்கலாம். இளையராஜா அவர்களா, இல்ல தயாரிப்பு நிறுவனமா என்னன்னா ஒவ்வொரு பாடல்கள் இப்படி இதே வந்து இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, மெய்யழகன் படத்துக்கும் சரி, லப்பர் பந்து படத்துக்கும் சரி, இளையராஜா அவர்கள் வந்து எந்த விதமான சட்டப்பூர்வமான நடவடிக்கையும் அவர் எடுக்கல. இந்த படத்துக்கு தான் எடுத்திருக்காரு. என்ன பொறுத்தவரைக்கும் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு கிரியேட்டரா இளையராஜா அப்படிங்கிறவர் நம்ம ஆரம்பத்திலே பேசணும். அதான் ஒரு ஒரு இசை இசை சார்ந்து மாபெரும் ஜாம்பவான். அவரை அணுகி, ஐயா நாங்க இந்த மாதிரி வந்து எங்க படத்துல இந்த மாதிரி ஒரு பாடலை வந்து நாங்க பயன்படுத்த போறோம். ஒரு அனுமதி தரணும். அதாவது நீங்க சட்டப்பூர்வமா நீங்க வந்து ஒரு பேச்சுக்குன்னே நம்ம வச்சுப்போம். அதிகாரப்பூர்வம் மட்டும் நான் சொல்றேன். வேற ஒரு நிறுவனத்திடம் கூட வாங்கியிருந்தா ஒரு ஒரு மாபெரும் இசை மேதை கிட்ட நீங்க போயிட்டு நாங்க இந்த மாதிரி வந்து பயன்படுத்திக்கலாமான்னு கேட்கலாம் இல்லையா? ஒரு அனுமதி பெற்றிருக்கலாம்ல. நாங்க எங்கேயோ யார்கிட்டயோ வாங்கிட்ட போது அப்பேற்பட்ட ஒரு இசை மேதைக்கு இவங்க கொடுக்கக்கூடிய மரியாதையா தான் நான் பார்க்கிறேன் நான் அத. இல்ல அப்படி ஒரு அணுகுமுறை அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா, இன்னைக்கு இந்த அளவுக்கு சிக்கல் வந்திருக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய அதுவும் ஒரு உங்களுடைய ஒரு உங்களுடைய கருத்தா அதே நான் அதே சேர்த்துக்க விரும்புறேன். அணுகுமுறை, அதே உண்மையில் இசைஞானி அவர்கள் மதிக்கப்படுகின்ற, மதிக்கப்பட வேண்டிய மாபெரும் உச்சத்தில இருக்கின்ற ஒருவர். அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனால் இன்னொரு புறத்துல கடந்த காலத்துல எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள்
இவரோடு இணைந்து கிட்டத்தட்ட நாங்கள் உண்மையா பார்க்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம், இளையராஜா, பாரதிராஜா, வைரமுத்து இந்த கூட்டணிகள் அல்லது அந்த காலத்துல இவர்களுடைய கூட்டணி தந்திருக்கக்கூடிய பாடல்கள் இன்றைக்கெல்லாம் நாளைக்கு எங்களுடைய குழந்தைகளுடைய குழந்தைகள்ல அதையும் தாண்டி தலைமுறை தாண்டி இருக்க போகின்ற பாடல்கள். அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனால் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் இவரோடு இணைந்து கிட்டத்தட்ட இதை நாங்க 2 கண்ணுல எது வேணும் என்று கேட்கிற மாதிரி தான் அது பார்க்கப்பட்டது அந்த நேரத்துல. அப்படி இருக்கும்போது அதுவும் ஒரு சர்ச்சையை கிளப்பி இருந்தது. அப்ப அந்த பாடல்கள் என்று வரும்போது அது அது தொடர்பாகவும் அந்த நேரத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியத்துக்கு ஆதரவான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. என்ன ஒண்டா வளர்ந்தனம், ஒண்டா இருந்தனம், இது ஒருத்தர் பாடினா என்ன என்ற ஒரு ஒரு அந்த பக்கத்துல இருந்து பார்க்கும்போது அந்த கேள்வி நியாயமான்ற மாதிரியும் இருந்தது. அப்ப இது தொடர்ச்சியாக இளையராஜா அவர்கள் தொடர்பான பார்வையை இப்ப இருக்கிற இந்த ஜெனரேஷனுக்கு நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு இளையராஜாவினுடைய வளர்ச்சி, அவர் கஷ்டப்பட்டது, அவர் வளர்ந்து வந்த விதம் எல்லாமே தெரியும். ஆனால் இப்போது இருக்கின்ற இந்த 2K கிட்ஸ் அல்லது அதுக்கு பிறகும் வந்தவர்களுக்கு இது ஒரு ஏன் ஒண்டா வளர்ந்த ஒருத்தர்கிட்ட இவர் காப்புரிமம் கேட்டிருக்கிறார் என்ற மாதிரியான ஒரு தோற்றப்பாட்டை உண்டு பண்ணியது. சரி, ரைட்டு. நீங்க சொல்றது ஒரு நியாயம்னு வச்சுப்போமே. இதே அணுகுமுறை இளையராஜா பத்தி இவ்வளவு விமர்சனங்கள் முன்வைக்கிறீங்கல்ல, இதே மாதிரி ஒரு ஏ.ஆர். ரகுமான் அவர்களுடைய பாடலையோ, அனிருத் அவர்களுடைய பாடலையோ இன்றைய காலகட்டத்தில் இவங்களால பயன்படுத்த முடியுமா? இல்ல முடியாது இல்ல. இது கிட்டத்தட்ட ஒரு கண்டிப்பா கண்டிப்பா இல்ல, கண்டிப்பா செய்ய மாட்டாங்க. இளையராஜா அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா ஒரு 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 ஆரம்ப காலத்திலிருந்து இப்படியான விமர்சனங்கள் தொடர்ச்சியா அவர் மீது ஏதோ ஒரு வன்மத்துலதான் வைக்கிறாங்க அப்படின்னு பார்ப்பேன். அதுக்கு 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 உண்டான விஷயம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இல்ல ஒவ்வொரு பிரச்சனைக்கு பின்னாடியும் வேறு ஒரு ரூபத்துல திசை திருப்பப்படுது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இளையராஜா இப்படி நோட்டீஸ் அப்படின்னு ஒண்ணு பாத்தீங்கன்னா அஜித் ரசிகர்கள் பலரும் சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப தரக்குறைவான விமர்சனம், உண்மையிலேயே கோபம் வந்தது. இப்ப நம்ம சினிமாவை சார்ந்த பத்திரிகா இருக்கும் போது ஒரு நமக்கு மேல இருக்கிற திறமைசாலிகளை நம்ம மதிக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை விஷயம் நமக்கு இருக்கணும். ஒரு ஒரு சக மனிதரா சக கலைஞரா இருக்கும்போது அப்படியான ஒரு விஷயம் இது. நீங்க இதையே இப்ப சொல்றது நான் முதல்ல சொன்னதுதான். ஒரு ரகுமான் அவர்கள் பாடல்களோ இத மாதிரி நீங்க அனுமதியே இல்லாம பயன்படுத்தும் போது இப்படியான விஷயங்கள் ஏன் யாருமே முன்வைக்க மாட்டேங்கிறாங்க? இளையராஜா அப்படின்னும் போது மட்டும் ஏன் வருது அப்படிங்கறதான் நான் கேட்கிறேன். ஏன் ஊடகங்களும் இதை சேர்ந்து பெரிதுபடுத்துது? இது ஊடகங்கள் சேர்ந்து பெரிதுபடுத்து. அவர் சில இடங்களில் அவர் எங்கேயாவது ஒரு இடத்துல கோபப்பட்டு பேசுறதோ, இல்ல எங்கேயாவது அவர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளில் கூட வேறு ஒரு திசையை ரூட் மாற்றி கொண்டுட்டு போறோம்னுவாங்க இங்க சென்னையில. அது என்ன வந்தாலும் நம்ம அப்படியே டைவர்ட் பண்ணி வெவ்வேறு விதத்துல அதுக்கு பல கிளைகள் வச்சு அதை வேற ஒரு விதமா ஆஹ் ஆஹ் ஒரு தவறான கண்ணோட்டத்துல பரப்பி விடுறாங்க. அதுதான் நான் சொல்றேன். நான் இளையராஜா அவர்கள் பத்தி வைக்கிற இந்த விமர்சனம் மற்ற இசையமைப்பாளர்கள் மீது இங்க வைக்கப்படுவதில் ஏன் அந்த கேள்விக்கான பதில் தான் இல்ல. அதுக்கு பல காரணங்கள் நம்ம சொல்லலாம், ஒரு காரணம் கிடையாது. இன்னைக்கு இந்த விவகாரத்துக்கு இதை சொல்லலாம். திரும்பவும் சொல்லுங்க. இல்ல சொல்லுங்க. இல்ல நீங்க குறிப்பிட்ட மாதிரி இப்ப சமூகத்திலே உயரிய அந்தஸ்தை நோக்கி போகிற போது அதை கவனமாக கையாள வேண்டியது என்பது மிக கடினமான ஒரு விஷயம். ஒரு விஷயத்தை ஒரு வார்த்தையை தவறி விட்டுட்டாலும் அதுவும் இப்போது இருக்கின்ற ஊடகம் என்ற வரைக்குள்ள மாஸ் மீடியாஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போது இருக்கக்கூடிய அந்த டிஜிட்டல் சமூக மீடியாக்கள் ஒவ்வொருவரும் தான் நினைச்சது என்னவோ அதை அப்படியே ஒரு செய்தியாக பரப்பிட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அது நான் எப்படி நினைக்கிறேன் என்றதை நான் சொல்லிட்டு போகலாம், நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை நீங்க சொல்லிட்டு போகலாம், இதை பார்க்கின்ற ஒருவர் என்ன நினைக்கணுமோ அதை சொல்லிட்டு போகலாம். அது இன்னும் 100 பேரால் பரப்பப்படும், நம்பப்படும். இன்னொரு சமூகத்துக்கு அது கொண்டு போய் சேர்க்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இது ஒரு அபாயமான ஒரு விஷயம். ஆனால் இதுல எது உண்மை, எது சரியானது, எது தவறானது என்பதை சரியான முறையில் அணுக வேண்டும். உண்மையில அது மாதிரியான ஒரு விடயத்துக்காகத்தான் உங்களோட நான் பேசியிருந்தேன் என்றால் நீண்ட காலமாக இல்ல இதுல ஒரு கருத்து முன்வைக்க முடிவுக்கு வரீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு கருத்து மட்டும் நான் முன்வைக்கிறேன். முதலில் இத மாதிரியான ஒரு பழைய பாடல்களை கொண்டு ஒரு படத்துக்கு பயன்படுத்துவது என்பதே என்னை பொறுத்த வரைக்கும் அது கிரியேட்டிவிட்டி வறட்சி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் ஒரு இந்த படத்துல இசையமைச்ச இசையமைப்பாளரே இத எப்படி இந்த அளவுக்கு அனுமதிச்சாரு அப்படிங்கறதே எனக்கு புரியல. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஜி.வி. பிரகாஷ் மிக சிறந்த இசையமைப்பாளர். அவருடைய ஒரு 10 வருடங்களுக்கு மேல பல நல்ல படங்களுக்கு எல்லாம் இசையமைச்சிருக்காரு. இந்த ஒரு படத்துல எப்படி இத்தனை பாடல்களை அவர் பயன்படுத்த அனுமதித்தார் என்பதே எனக்கு புரியல. அந்த இடத்துல ஜி.வி. பிரகாஷே ஒரு நல்ல மியூசிக் நான் போட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறான்.
அத மாதிரி எல்லாம் இதுக்கு முன்னாடி வந்த வீரதீர சூரன் படத்துலயும் பாத்தீங்கன்னா, அவர் வந்து தூள் படத்துல இருந்து சிங்கம் போலே நடந்து வரான் அந்த பாட்டு கொஞ்சம் பயன்படுத்தி இருப்பாங்க. வித்யாசாகர், விக்ரம் படத்துல. சமீபத்துல வந்த படத்துல. என்னை பொறுத்தவரை இந்த மாதிரியான பாடல்கள் எதுக்குன்னு தான் கேட்டேன். அதுக்கு நீங்களே சுயமா ஒரு பாடல அந்த இடத்துல போட்டுட்டு வச்சிடலாமே. எதுக்கு அப்படி ஒரு இதுல என்ன கிரியேட்டிவிட்டிய உருவாக்குறாங்கன்னு எனக்கு புரியல. அது இந்த இப்போ ஒரு மாதிரியான வறட்சியான ஒரு ட்ரெண்டிங்கா மாறிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த நீங்க இந்த குட் பேட் அக்லியே நீங்க இதுதான் பார்க்க ட்ரெண்டிங்கா? எதுக்கு இந்த அதுக்கினுடைய ஒரு பழைய படங்களோட ட்ரெண்டிங் சீனை இருக்கு? ரீக்ரியேட் பண்ணதுன்றதையே ரசிக்கின்றதற்கென்று ஒரு தரப்பு இருக்கிறது. அதுக்கு தீனாவையே பார்த்துட்டு போலாம், பில்லாவையே பார்த்துட்டு போலாம்னு சொல்ற ஒரு தரப்பும் இருக்கு. இன்னொரு புறத்துல இந்த 2K கிட்ஸ் அதான் இந்த 2K கிட்ஸ்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ள தான் வந்து நிக்க வேண்டியிருக்கிறாங்க. அவங்களுக்கு தீனாவ தெரியாது. அவரே அதுல ஒரு டயலாக் சொல்லுவாரு. "வாலி படம் பார்த்திருக்கிறியா? உனக்கு அது தெரிஞ்சிருக்கா? அந்த நேரத்துல பிறந்த" அப்படி ஒரு மென்டாலிட்டிக்கு நாங்க வந்துட்டோம். எங்களுக்கு பழசுன்றா தெரியாது. பழசு வேணுமா? தேடி போய் அத பார்த்து அறிஞ்சு தெரிஞ்சு கொள்றதுல ஒரு தவறுமே இல்ல. இல்ல என்னைக்கு என்னைக்கு இருந்தாலும் இங்க சொல்றது என்ன? ஒரிஜினல் ஒரிஜினல் தான். நிச்சயம். ரீமிக்ஸ் பாடல்கள் அப்படிங்கிறதுக்கு கூட வந்து நான் வந்து ஏற்புடையதா நான் எடுத்துக்க மாட்டேன் நான் அது. இன்னொரு விஷயமும் இதுல மறந்துட்டேன் இடையில் பேசுறதுக்கு சொல்லிறேன். யுவன் சங்கர் ராஜாவே ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. அவருடைய அப்பா பாடலை பயன்படுத்துவதற்கே நான் வந்து என்ஓசி வாங்கி தான் பயன்படுத்தி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த குட் பேட் அக்லிலயும் பாத்தீங்கன்னா, இங்க புதுசா இப்போ இங்க தணிக்கை வாரியம் சென்சார் போர்டு, இந்தியன் சென்சார் போர்டுல நீங்க இத மாதிரி பழைய படத்துடைய பாடல்களையும் உங்க படத்துக்கு வைக்கணும்னா, நீங்க சென்சார் வாங்கணும்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த படத்துக்கு அப்படி ஒரு என்ஓசி இவங்க சப்மிட் பண்ணதாவும் ஒரு தகவல் இருக்கு. ஓ! இது எல்லாம் அடுத்த ஓரிரு நாட்களில் வெளிவரும். அதாவது எப்படியா எங்க வாங்கியிருக்காங்க, யார்கிட்ட என்ஓசி வாங்கியிருக்காங்கங்கிறது இனிமேல் அதிகாரப்பூர்வமா வெளிய வரும். வெளிவந்த பிறகு இந்த விவகாரம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு மிகப்பெரிய விஷயமா இப்ப இது விஸ்வரூபம் எடுத்திருக்கு. இந்த குட் பேட் அக்லி விவகாரம், இளையராஜா பாடல்களை பயன்படுத்தியது. இது ஒரு ஒரு நிரந்தரமான ஒரு முற்றுப்புள்ளியை இது வந்து அடுத்த சில நாட்களில் வைக்கும் என நான் எதிர்பார்க்கிறேன். நிச்சயமா. அப்படி ஒரு சர்ச்சைகள் அல்லது இது தொடர்பான மேலதிக செய்திகள் வந்தால் உங்களோட நான் பேசலாம் என்று நினைக்கிறேன். என்னன்னா தெளிவுபடுத்துறதுக்காக. இது நிச்சயமா. தெளிவுபடுத்த விடம் அடுத்தது மிக முக்கியமாக சரியான செய்தி போய் சேர வேண்டும். குழப்பங்கள் அல்லது ஒரு தரப்பில இருந்து மாத்திரம் நாங்க இத பார்க்க முடியாது. எல்லா தரப்பிலும் இருந்து பார்க்க வேண்டும். அதில் எது சட்ட சரியான சிக்கல், மெயின் சட்ட சிக்கல். சட்டப்பூர்வமா தான் அணுகணும் இத. நிச்சயமா. எனவே தொடர்ந்து நாங்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தில் அப்படி தேவைப்பட்டால் பேசிக்கொள்ளலாம். நன்றி திரு வெற்றி அவர்களே. நன்றி, நன்றி. நன்றி. இந்த விடயம் தொடர்பாக வெற்றி அவர்கள் விடைபெற்றிருக்கிறார். ஆனால் ஒரு விடயத்தை சொல்லிக் கொள்ளலாம். இந்த ரீமிக்ஸ பற்றி சொல்லும்போது, இமான் ரீமிக்ஸ் பாடல்களை அதிகமாக செய்து ஒரு காலத்துல கடுமையாக விமர்சிக்கப்பட்டிருந்தார். அதற்கு பிறகு இமான் தன்னுடைய ட்ராக்குக்குள்ள போயிருந்தார் என்பதையும் நாங்கள் இந்த இடத்துல ஞாபகப்படுத்தலாம். எனவே தொடர்ந்து இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.